லைனிங் சொல்லி கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பேப்பரில் அடிக்க சொல்லி கொடுத்தேன்னா, இன்றைக்கி வந்து கிளாத்தை அடிக்க சொல்லி தரேன் பாருங்கள். அதுக்கு பாபினும் எப்படி போடணும், த்ரெட்டு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன். பாபினில் வந்து நூலை சுற்றிடணும், அதுவும் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அதையே பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், முதல்ல இது பேர் பாபின் கேஸ், இது பேர் பாபின். இதை இதில் மாட்டுறோம். இதில் மாட்டிட்டு இதை பாருங்கள், கிளாக் வைஸாக போடுங்க. இந்த பக்கம் போட்டுக்கோங்க, இது இந்த பக்கமாக வரணும். இப்படி இதை பாருங்கள், இதில் போட்டு இதில் போடணும். ஓகேவா? இதுக்கு கீழே வரக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் நூல் எடுத்துக்கோங்க. இது பேர் லாக். இதை பாருங்கள், இதை எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ ஊசி வந்து மேலே இருக்கா உள்ளே இருக்கா பாருங்கள். உள்ளே இருக்குது. சக்கரத்தை மேலே எடுத்துட்டிங்கன்னா ஊசி மேலே வந்துடும். ஃபெடல் பண்ணாதீங்க. இதை பாருங்கள், இந்த நாப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வச்சு அந்த வளைவில் இங்கே வச்சு போத்திடணும். அவ்வளோதான். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சு இப்படி அழுத்துவாங்க. அந்த மாதிரி அழுத்துனா தப்பு. ஓகேவா? இது லாக்கு. இதோட போட்டு அதில் பொருத்திட்டோன்னா சரியாக போயிடும். இப்போ இது கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இங்கேயே இருக்கணும். இது சுழண்டுச்சுன்னா நம்ம தப்பாக போட்டிருக்கோம்னு அர்த்தம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணுறப்பவும் இதை எடுத்து இப்படி ஊசி வந்து மேலே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஓகேவா? இதுதான் பாபின் இன்சர்ட் பண்ணுற மெத்தட். ஓகே, அவ்வளோதான். இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் போடணும். இது பேர் டென்ஷன். இதில் வந்து டைட்டாக போடணும். இதில் நீங்கள் வெளியில் போட்டிங்கன்னா பாபின்லேருந்து கொத்து கொத்தாக நூல் வரும். இதை பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். இதை வந்து இங்கே போட்டு இந்த டென்ஷன் இந்த பிளேட்டுக்கு நடுவில் கொடுத்து இப்படியே எடுத்துகிட்டு வந்துடணும். ரவுண்ட் அப் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து இதில் போடுங்க. அதுக்கடுத்து இதில் மாட்டுங்க. அதுக்கப்புறம் நீடில் கோக்கணும். நீடில் கோத்துட்டு பாபின் நூலை எப்படி மேலே எடுக்கிறதுன்ட்டு சொல்லித்தரேன். இந்த பாருங்கள், கோத்துட்டோமா? இப்போ இந்த அளவு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ தைக்கக்கூடாதுன்னு, ஏன்னா நம்ம தைச்சோன்னா இந்த நூலு அந்த நூல் உள்ளே போய் சிக்காயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மட்டும் அந்த பாருங்கள், இதை எடுத்து இப்படி ஒரே ஒரு சுற்று, புரியுதுங்களா? நம்ம எடுத்துடணும். ஓகேவா? அப்படி சுற்றி எடுக்கலை. இது பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஒரே சுற்று தான், பெடல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்படி எடுத்துட்டு இதுக்கு கீழே நம்ம விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரஃப் கிளாத் எடுத்து ஸ்டிச்சு போட்டு பார்க்கணும். ஏன்னா எப்போவுமே வந்து நீங்கள் நூல் சரியாக போடலன்னா தையல் கரெக்டாக வராது. அதனால் முதல்ல எப்போவுமே நூல் போட்டு ரஃப் கிளாத்தில் தையல் போட்டு நம்ம கரெக்டாக போட்டுக்கோமான்னு பார்த்துட்டு தையல் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் கிளாத் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது வேண்டா நூல் போடுற மெத்தட், ஸ்டிச்சிங் பண்ணுற மெத்தட், ஸ்டார்டிங் மெத்தட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ.